எங்க? இதெல்லாம் யாருக்குப்பா சொல்றேங்க. ஐயோ சீக்கிரம் கைய கழுவிட்டு வாங்களே. நீங்க எவ்வளவு பெரிய இன்ஸ்பெக்டர் தெரிஞ்ச உடனே எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? வாசல தூக்குதே. இதான் யாரு சமைச்சதுப்பா? சொல்றேங்க. ஆமா, ஆடு கோழி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வாங்கினதா இல்ல திருநதாடா? அப்பா சொல்லுவோம்ல. ஐயா பல பலன்னு பேசிக்கிட்டு இருக்காம சீக்கிரம் எழுந்திரிங்க, கைய கழுவிட்டு வருவோம். வாங்கய்யா. ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா எனக்கு ஒரு லெக் பீஸ், உங்களுக்கு ஒரு லெக் பீஸ். உனக்கு ஒரு முட்டை கூட கிடையாது. அப்ப மீனாச்சும் கொடுங்கய்யா. வேணும்னா உனக்கு முள்ளு தரேன். ஏப்பா, இந்த ஆடு கோழின்னா எங்க தின்னம்னு இன்ஸ்பெக்டர் கேட்டார்ல. ஓவாயால செல்லப்பா மகனே, இன்ஸ்பெக்டர் பேரை சொல்லி ஆட்டையை போட்டோம் நீயே சொல்லுங்க. பாத்தியா, டியூட்டில ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் பேர்ல லஞ்சமா? ஏட்டு நாங்க பட்டியாரம் செத்தா யார் மேல பழி விழுக? ஐயா மேலதான். உன் மேல விடாதா? நானா இன்ஸ்பெக்டர், நீங்க தானே இன்ஸ்பெக்டர்? அப்புறம் சஸ்பெண்ட். அணிக்கால் வேற வைடா போடட்டுமா? இன்ஸ்பெக்டர், டேய், ஏன்டா இப்படி கத்தி தொலைக்கிறீங்க? என்ன டியூட்டியை பார்க்க விட மாட்டீங்க? பாக்கணும், நீங்க நல்லா பாக்கணும். நீங்க பாக்கணும், அதானே எங்க ஆசை. அப்பா நீ முன்னுக்கு போப்பா. மகனே நீ போப்பா. என் செல்ல அப்பால தங்க அப்பால நீ போப்பா. என் தங்க மகனே நீ போப்பா. ஓ அப்பா, அடிச்சு மூஞ்சி போடுறா கிளம்பி. நீ முன்னுக்கு போயா. நான் பார்த்து வளர்ந்த பையன் எதுக்கா பேசுறேன்? கொன்னுடுவேன். இப்படி போக சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் அவரை போக சொல்லியா? போக சொல்லுங்க. எங்க அப்பா போக சொல்லியா? போக சொல்லுங்க. போக சொல்லுங்க. நீ போ. இல்லையா, உன் கண்ணுக்கு முன்னுக்கு எல்லாம் போடுறீங்க. சட்ட போடு. அப்பா, எல்லாம் பிரியா முடிஞ்சு. அப்பா போப்பா, உள்ள போப்பா. அவரை விட்டுறாப்பா, உள்ள போட்டு அமுக்குப்பா. உள்ளுக்குள்ள என்னையா நடக்குது? உங்க ஐயாதே என்ன இருந்தாலும் கண்ணுக்கு முன்னுக்கு நடக்கணும் சொன்னார்ல, அதத்தே அவர் உள்ள பாத்துக்கிட்டு இருக்காரு. நீ போறியா? அட பாவிகளா, உள்ளுக்குள்ள பாக்குறதுக்குள்ள ஒரு நெஞ்சுறுதி வேணும்டா. என்னப்பா, அவர் எல்லாத்தையும் நல்லா பார்த்தாரா? பரவாயில்ல. ஐயா எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துட்டீங்களா? ஏடா ஏடா, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது? நீங்க ஆசைப்பட்டதானே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி என்னத்தடா நான் ஆசைப்பட்டேன்? நீங்க தானே எது நடந்தாலும் என் கண்ணு முன்னாடியே நடக்கணும், நீங்க அதுதானே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இப்படியா? இனிமே அவனுங்க ரெண்டு பேரையும் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது. போயிட்டாங்க சார். போயிட்டானுங்களா? அப்படி என்னத்தடா தின்னு தொலைச்சானுங்க? உள்ள போன உங்களுக்கு தானே தெரியும். ஐயா ஐயா, என்ன மனுஷனாக்கிட்டியே. என் கல்ல விழுகாதீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்கய்யா, ஊர்ல அணகட்டுற விஷயத்த ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டுட்டு போறதுக்காக ஊர்ல எல்லாத்துக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். இந்தாங்க, நீங்களும் ஒரு கையெழுத்து போடணும். நல்ல விஷயம் தானே, பேப்பரை கொடுத்து. 5 வருஷமா அரசாங்க ஆதரவு கூட இல்லாம பேங்க் நடத்துறாரு. அப்பவெல்லாம் வராத எம்எல்ஏ இப்ப என்ன கையெழுத்து வந்திருக்கிய? ஷாக் ஆயிட்டியா? என்ன பாக்குற மகேந்திரா, வெத்து பேப்பர்ல உன் கையெழுத்து. இந்த ஒரு கையெழுத்துக்காகத்தான் காத்திருந்தேன். என்ன பாடுபட போற பாருங்க. என்ன கையெழுத்து போட வச்சு பிச்சைக்காரன மாதிரி தெரு தெருவா வீடு வீடா என்ன அலைய வச்சு இல்ல, அதை என்னால மறக்க முடியாது. இது ஒண்ணு போதும். உன் மேல போர்ஜரி கேஸும் போடலாம், கொலை கேஸும் போடலாம். நான் போன 5வது நிமிஷம் போலீஸ் வரும். வேலூரா பாளையங்கோட்டையா, உன் அட்ரஸ் நீயே முடிவு பண்ணிக்க. நில்லு, டிவியை பாரு. இது ஒண்ணு போதும். உன் மேல போர்ஜரி கேஸும் போடலாம், கொலை கேஸும் போடலாம். நான் போன 5வது நிமிஷம் போலீஸ் வரும். வேலூரா பாளையங்கோட்டையா, உன் அட்ரஸ் நீயே முடிவு பண்ணிக்க. அண்ணே, நம்ம இங்கதானே இருந்தோம். நம்ம தெரியும் எப்படி படம் முடிச்சுப்பாங்க. அங்க பாருங்க. ஆற வெட்டுறதுக்கே யோசிக்காத நீ அணைய கட்ட போறேன்னு சொன்னியே, அப்பவே நான் கேமரா ஆன் பண்ணிட்டேன். ஹலோ, இப்ப சொல்லு,
உன் கையில இருக்கிற வெத்து பேப்பர் பேசுமா இல்ல இவர் கையில இருக்கிற கேமரா பேசுமா? இத கொண்டு போய் இவர் கமிஷன் ஆபீஸ்ல கொடுத்தாருன்னு வச்சுக்க, உன் பேருக்கு பின்னாடி இருக்கிற MLA ஆபீஸ்க்கு. சார் வேணாம் சார், தயவு பண்ணி எந்த முடிவும் எடுத்துறாதீங்க சார். சார் நீங்க கையெழுத்து போட்ட பேப்பர் நீங்களே வச்சுக்கோங்க சார். சார் இந்த ஜனங்க வாங்கின கடனை பூரா நானே கட்டிடுறேன் சார். சார் ஒப்புக்கு சொல்லல சார், நிஜமா நானே பூரா கட்டிடுறேன் சார். நிச்சயமா நான் ஒரு நல்ல MLA-வா இருப்பேன் சார். சரி, போயிட்டு வாங்க. மகேந்திரன், தலைவர் மகேந்திரன் வாழ்க. வாழ்க. தலைவர் மகேந்திரன் வாழ்க. தலைவர் மகேந்திரன் வாழ்க. என்ன சார் இங்க யாரையுமே காணோம்? ஏதோ பந்து நடந்த மாதிரி இருக்கு. பேசாம ஏதாவது லாட்ஜ் பீச் இந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்கலாமா சார்? உனக்கு அனுபவம் பத்தாதியா? நிப்பாட்டியா? ஒரு செடி போதர் விடாம எல்லா இடமும் செக் பண்ணுங்க. என்னங்க சார் ஏதோ தேனி கூட்ட கழிச்சு விட்ட மாதிரி தெரிச்சு விடுறாங்க. எங்க இருந்தாங்க இவ்வளவு நேரமா? ஏன்டா புதருக்குள்ள கூட்டு வந்த? இதுக்காக 1000 ரூபாய் செலவு பண்ணி ரூமா போட முடியும்? என் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கியா? அப்படியா? ஸ்டேஷனுக்கு வா, உன் ஜாதகத்தை நான் சொல்றேன். என்னப்பா உங்களுக்கு எதுவும் புதர் கிடைக்கலையா? சார் கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா? உன் காதலுக்கு மரியாதையா ஐயாட்ட வந்து சொல்லு. வா. நல்ல குடும்பத்தை பையன் சார். விடுங்க சார். யாரா நீ? நான் ஒரு வழி போக்கேன் சார். இந்த பொண்ணு யாரு? அது ஒரு வழி போக்கி சார். இங்க என்ன பண்றீங்க? வழிய போக்கிட்டு இருந்தேன் சார். ஏன் முன்னாடியே வா, இதை விட பெரிய வெளி ஜெயில இருக்கு. என்னது இது? கோல் சார். அதை என் கையில புடிச்சிட்டு இருக்க? குறி சொல்றதுக்கு. புதருக்குள்ள இருந்து. குடும்ப ரகசியம் சார், வெளியே தெரியக்கூடாதுன்டா. இப்ப தெரிஞ்சிச்சுல? அடிக்காதீங்க. நீ யாரு? சார் என் பேர் வாசு, இவ பேர் விஜி. நான் இந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிறேன். இவ ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் படிக்கிறா. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் சார். நீங்க எங்க என்கொயரி கூப்பிட்டாலும் நாங்க வரதுக்கு தயார். இதே மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். நீங்க எத்தனை பேர் வேணா பாத்துருக்கலாம் சார், ஆனா நாங்க அப்படி கிடையாது. என்ன எதிர்ப்பு வந்தாலும் யார் தடுத்தாலும் நாங்க கல்யாணம் பண்ணியே தீருவோம். இதை யாராலையும் தடுக்க முடியாது. அவ்வளவு கான்பிடண்டா? இது எங்க மேல இருக்க கான்பிடன்ஸ் இல்ல சார், எங்க லவ் மேல இருக்க கான்பிடன்ஸ். இதுக்கு பேரு தான் உண்மையான காதல். இவங்க 2 பேரையும் விட்டுரு. ஏய், அவங்க எல்லாம் வண்டியில ஏத்துற. சென்னை பூங்கா காதல் சிறப்பு பார்வை. யாரா நீ? நான் ஒரு வழி போக்கேன் சார். இந்த பொண்ணு யாரு? அது ஒரு வழி போக்கி சார். இங்க என்ன பண்றீங்க? வழிய போக்கிட்டு இருந்தேன் சார். இதை விட பெரிய வெளி ஜெயில இருக்கு. போடா. என்னது இது? கோல் சார். அதை என் கையில புடிச்சிட்டு இருக்க? குறி சொல்றதுக்கு. புதருக்குள்ள இருந்து. சார் என் பேர் வாசு, நான் இந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிறேன். இவ ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் படிக்கிறா. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். என்ன எதிர்ப்பு வந்தாலும் யார் தடுத்தாலும் நாங்க கல்யாணம் பண்ணியே தீருவோம். இதை யாராலையும் தடுக்க முடியாது. அம்மாடி உஷா. அம்மாடி உஷா, என்ன காரியத்தை பண்ணிட்டப்ப? என்னாச்சுமா உனக்கு? ஒரு நிமிஷம் நாங்க வரலன்னா என்ன ஆயிருக்கும் சொல்லுமா? அப்பா மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சாமா உனக்கு? அப்பா ஸ்கூல்ல என் கூட தான் படிச்சான். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை நான் லவ் பண்ணேப்பா. அவன் நல்லா படிச்சதுனால இன்ஜினியரிங் படிக்க மெட்ராஸ் போனான். அவன் நினைப்பு எனக்கு இருக்கிற மாதிரி என் நினைப்பு அவனுக்கு இருக்கும்னு நினைச்சப்பா. ஆனா அவன் அங்க வேற யாரோ ஒரு பொண்ணு லவ் பண்றான்ப்பா. அவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு டிவில வேற பேட்டி கொடுக்கறப்பா. இதுக்காடா இப்படி ஒரு முடிவு எடுத்த? நான் யாருக்காக இருக்கேன்டா? உனக்காக. அவன் பேரு என்னம்மா? வாசுப்பா. அந்த வாசு எத்தனை பேரை வேணாலும் லவ் பண்ணட்டுமா, ஆனா அவன் தாலி கட்டுறது உன் கழுத்துலதான்.
நம்ம வாழ்க்கையில மட்டும் இல்லம்மா, அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் நாம முடிவு பண்றதுதான் நடக்கணும், நடக்கும். செய்ய வேண்டும் என்று நீயே தீர்மானி, எந்த தேகத்துக்குள் ஆய்வு செய்ய வாடா விஞ்ஞானி. இளமை பாலாகுதே, இரவும் கோலாகுதே, என்னை என்ன செய்ய வேண்டும் என்று நீயே தீர்மானி, எந்த தேகத்துக்குள் ஆய்வு செய்ய வாடா விஞ்ஞானி. இளமை பாலாகுதே, இரவும் கோலாகுதே, அழகான காடு அதற்குள் நீயும் ஓடு, அசைவு வேட்டையாடு, என அனுமதி ஏதும் கேட்காதே. அலராத மூடு, அதற்கு தீனி போடு, அடங்காதே என் கூடு, அதையும் செய்து பார்க்காதே. என என்ன செய்ய வேண்டும் என்று நீயே தீர்மானி, எந்த தேகத்துக்குள் ஆய்வு செய்ய வாடா விஞ்ஞானி. இளமை பாலாகுதே, இரவும் கூலாகுதே. எந்த யோசனை எந்த வாசனை நீ நுகரத்தான், அமிர்தமாகிறேன் முருகமாகிறேன் நீ பருகத்தான், கரைந்து போகிறேன் உறைந்து போகிறேன் நீ ரசிக்கத்தான், பணிந்து நிற்கிறேன் கனிந்து நிற்கிறேன் நீ ரசிக்கத்தான். உனக்காகத்தானே பெண்ணாயாதே நானே, தண்டிக்காதே வீடே, பெண் பாவம் மட்டும் கூடாதே. உன்னை விட்டு நானும் எப்படி வாழ தோணும், எப்பவும் நீயே வேணும், என் காதலை சோதனை செய்யாதே. என என்ன செய்ய வேண்டும் என்று நீயே தீர்மானி, எந்த தேகத்துக்குள் ஆய்வு செய்ய வாடா விஞ்ஞானி. இளமை பாலாகுதே, இரவும் கூலாகுதே. காதல் உள்ளதா காமம் உள்ளதா என் இசைக்குள், மருந்து கொடுத்திட மயக்கம் தீர்த்திட வாடைக்குள், என்னை திறந்ததா உள்ளே வந்திட ஊரிரவுக்குள், உயிரை உருக்கலாம் உஷ்ணம் பெருக்கலாம் நம் உறவுக்குள். உனக்கான ராணி உன்னை சுமக்கும் தோணி, என்னை தேடி வா நீ, இரும் தாமதம் ஏனடமை ஞானி. இளமைக்கு தீனி எனக்கு நீதான் வாணி, சீக்கிரம் செய்திடுவோனி, நான் உனக்கென பிறந்த கலைவாணி. என என்ன செய்ய வேண்டும் என்று நீயே தீர்மானி, எந்த தேகத்துக்குள் ஆய்வு செய்ய வாடா விஞ்ஞானி. இளமை பாலாகுதே, இரவும் கூறாகுதே, அழகான காடு அதற்குள் நீயும் ஓடு, அசைவு வேட்டையாடு, என அனுமதி ஏதும் கேட்காதே. அனலான மூடு, அதற்கு தீனி போடு, அடங்காதே என் கூடு, அதையும் செய்து பார்க்காதே. இந்த ஏய்
என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? நம்ம லவ் சக்சஸ் ஆகுமா? அவ்வளவுதானே. பெண் ஜோசியம் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. என்னது பெண் ஜோசியமா? வேணாவ கூட. எப்படி சக்சஸ் ஆகணும்னு எஸ் சொல்லு. ஓகே. எஸ். நோ. எஸ். நோ. எஸ். நோ. எஸ். நோ. நோவா? அப்ப நம்ம லவ் சக்சஸ் ஆகாதா? லூசு, நீ நோன்னு ஆரம்பிச்சிருந்தா எஸ்ன்னு முடிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணலாமா? ஏய் உன் பேர் தானே வாசு? ஆமா. நீங்க என்னடா கர்ச்சிப் கட்டி சீனை போடுற? நம்மால் ஒருத்தனை அடிக்கிறாங்க, எல்லாம் எழுந்திருச்சு வாங்க பாய். விஜய், விஜய், வாசு, 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 யார் வாசு அவங்கெல்லாம்? எனக்கும் தெரியல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஐயோ, போலீஸ் எல்லாம் வேண்டாம். அன்னைக்கு பார்க்ல என்ன ஆச்சுன்னு தெரியும்ல. அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடும். வேண்டாம் வாசு, வா நம்ம போலாம். ஏதாயி இழுக்காதியம்மா, வந்துட்டு இருக்கோம்ல. எதுவா கேட்டுங்கம்மா. நான் வெறும் ஜக்கமா இல்ல, ஜாக்கி சாடுக்கே. அம்மா என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. 2 நாள் முன்னாடி நீங்க 2 பேர் கொள்ளையடிச்ச 300 பவுன் நகை எங்க? அம்மா ஜக்கம்மா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாம இருக்கு, நல்லா போய் தேடம்மா. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே மாட்டி வச்சிருக்கீங்க. மேடம், நீங்க எதுக்கு மேடம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நாங்களே இடத்துக்கு வந்திருப்போமே. விஷயம் இருக்க இடத்துக்கே வந்தாதானே மூக்க பிடிக்க முடியும். விஷயமா? நேத்து இவங்க 2 பேரும் இந்த ஸ்டேஷன்ல என்ன பண்ணாங்க? அந்த கருமத்தை ஏன் மேடம் கேக்குறீங்க? நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். ச்சே, இத போய் கருமம் நீங்க. வாழ்க்கையில நீங்க அத பார்த்ததே இல்லையா? உலக சந்தையில அதோட வேல்யூ நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. உலக சந்தை இல்லையா? எஸ். ஓகே, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். அது என்ன பண்ணீங்க? அந்த கருமத்தை என்ன மேடம் பண்ணுவாங்க?
என்ன யோசனை? வேணாம் மேடம், அத கேட்காதீங்க மேடம், தாங்க முடியாது மேடம். No, no, no. I want to see. நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். என்னங்க மேடம் சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? பாக்குறதுக்கு அது என்ன தீவுத்திடல் பொருட்காட்சியா? நான் அத பார்த்தே ஆகணும். மேடம், அப்படி உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்தா உங்க ஸ்டேஷன்ல வச்சு பாத்துக்க வேண்டியது. இங்க வந்தது அங்க எப்படி வரும்? உங்களுக்கு எங்க வேணாலும் வரும். என்னய்யா சொல்ற? மேடம், இன்னைக்கு உங்க ஸ்டேஷன்ல இருந்தாங்க, Yes. நேத்து எங்க ஸ்டேஷன்ல இருந்தாங்கல்ல? இருந்தாங்கல்ல? ஆமா. அது எங்க? அது எங்க? அது எங்க? நேத்துல இருந்து காலையில வரைக்கும் இங்கதான் இருந்துச்சு. இப்பதான் 500 ரூபாய் செலவு பண்ணி வாரி கொட்டணும். என்னது அள்ளி போட்டீங்களா? நீங்க பண்ணதுக்கு அள்ளி போடாம பீரோல வச்சு பூட்ட வாங்க. பாத்தீங்களா மேடம், விலை மதிக்க முடியாத பொருள அள்ளி குட்டம்னு எவ்வளவு அசால்ட்டா பேசுறா பாத்தீங்களா? இது விலை மதிப்பில்லாத பொருளா? அசிங்கம், அசிங்கம். இவங்களை நம்பாதீங்க மேடம், சத்தியமா என் 2 கண்ணால பார்த்தேன். 500 ரூபாய் செலவு பண்ணி வாரி அதை வெளியே கொட்டிட்டேன் மேடம். அப்படியா? அப்படின்னா அது என்ன? எஸ் மேடம். இந்த கருமத்தை எவையா மூட்டை கட்டி ஸ்டேஷன்ல வச்சது? ஐயோ ஆயி நகையா மாறி எல்லாம் தங்க நகை மேடம். இந்தாங்க மேடம். My God. என்னது? அது எப்படி இதுவா மாறிச்சுன்னா Don't புரியல. try to fool me, ah. 2 திருட ஸ்டேஷன்ல தங்க வச்சு வயிறு நிறைய சோத்த போட்டு இத திருட பிளான் பண்ணீங்க. So you are I am suspended. I am suspended. I am suspended. எங்களுக்கு கையில விலங்கு மாட்டி தாரத்தப்பட்டு அடிச்சு தெரு தெருவா இழுத்துட்டு போவியா? நாங்க பகல்ல குண்ணுவோம், நைட்ல மின்னுவோம். இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? மறுபடியும் மண்ணை வச்சு சமாதி கட்டிட்டாங்களடா அப்பா. நீ போய் அர்ச்சனை சீட்டு வாங்கு, நான் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க்ஸுங்க. சார், இந்த நம்பர் வண்டி யாருதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். என்ன அர்ஜென்டா? ஆமா சார். அப்ப ஸ்பீடு மணி தான். ஸ்பீடு மணியா? என்ன புரியலையா? வேலை சீக்கிரம் நடக்கணும்னா ஸ்பீடு மணி கொடுத்தாகணும். ஓ, லஞ்சமா? லஞ்சங்கிற வார்த்தையை டிக்ஷனரியில இருந்து தூக்கிட்டாங்க. அதுக்கு தான் இப்ப ஸ்பீடு மணின்னு பேர் வச்சிருக்கோம். ஏமா யாருக்குமா போன் பண்ற? லஞ்ச ஒழிப்பு டிபார்ட்மெண்ட்னு ஒன்னு இருக்குல்ல, அவங்க வரட்டும், அவங்க முன்னாடி ஸ்பீட் மணி தரேன். கொண்டாமா. திண்டுக்கல் மாவட்டம் நலக்கோட்டையில இருக்கிற வண்டி மாது. வாசு, வாசு. ஐயோ அப்பா. சில வியாதிகளுக்கு மொரட்டு வைத்தியம் தாமா சரியாகும். என்ன ஜோசியரை முழிக்கிறீங்க? அவர்தான் மாப்பிள்ள. உடனே நல்ல முகூர்த்தமா பாருங்க. உங்களுக்கு நான் பயப்படுதா? நேர காலம் பயப்படுமா? அதுவா வரும்போதுதான் வரும். ஏய், பொண்ணுக்கு 7 வேற சனி இருக்கான். இப்ப மாங்கல்ய பாக்கியம் சுத்தமா இல்ல. நீங்க ஆசைப்படுற மாதிரி கல்யாணம் நடக்கணும்னா 10 நாள் பொறுங்க. சனி 7ஆம் இடத்தை விட்டு போறான். மாங்கல்ய பாக்கியம் கூடும். 10 நாள் 10 மாசமே ஆனாலும் சரி, என் பொண்ணோட ஆசையை நான் நிறைவேற்றேன். அது வரைக்கும் அவனை உள்ள தள்ளி போட்டுங்கடா. இப்போ சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் பா. ஐயா, ஸ்டேஷன்ல நடந்த திருட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இதுல எழுதி வச்சிருக்கேன். நீங்க ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா சஸ்பெண்ட் ஆன என் வேலை எனக்கு மறுபடியும் கிடைக்கும். ஒரே ஒரு கையெழுத்து போட்டிருக்க ஐயா. முடியாது முடியாது. ஐயா, நீங்களா ஒரு கையெழுத்து போட்டிருக்கீங்க? நான் போடுறேன், ஆனா இப்ப முடியாது. ஐயா, ஊருக்காரங்களே நீங்களா ஒரு கையெழுத்து. அண்ணே வணக்கம். நம்ம 60 வீட்டு பங்காளி இங்க இருக்காங்க. ஆனிக்கால் ராமசாமி ஒரு பையனும் இங்க இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் நியாயத்துக்காக இங்க வந்திருக்காரு. நியாயமான தீர்ப்பு சொல்லுங்க, அவ்வளவுதான். அவ்வளவு அண்ணே,
நம்ம பங்காளி 2 பேரும் கோர்ட்டு கேஸ்னு அலையறதால நம்ம வம்சத்துக்கே அவமானமா இருக்கு. இன்னைக்கு இன்ஸ்பெக்டரையும் பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவருக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். இந்த ரெண்டு எல்லாருக்கும் ஒரு டைம் கொடுப்பா. அத வணக்கங்கண்ணா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தோம்னா இவங்களுக்கு மகேந்திரா பேங்க்ல ஒரு லோன் கிடைக்கும்னா அதுக்கப்புறம் இவங்க கடை கண்ணி வச்சு பொழைச்சுப்பாங்க. என் பேச்சு நானே கேட்க மாட்டேன், நீங்களாவது கேளுங்கண்ணா. நம்ம இன்ஸ்பெக்டருக்கு சப்போர்ட்டா பேசணும்னா நம்ம பங்காளிங்க வீடு புந்து எல்லாத்தையும் மாறி வளைச்சு நக்கிட்டு போயிடுவானுங்க. அதனால பஞ்சாயத்தை பார்த்து சொல்லுங்க. இல்ல எனக்கு உச்சி என்னை பொறுத்தவரை பங்காளிகளுக்கு ஆதரவாக பேசினால் காவல் அதிகாரி விசாரணை என்ற பெயரில் என்னை விழிப்புதுங்க செய்து விடுவார். ஒரு கையொப்பமிட்டால் காவல் அதிகாரிக்கு வேலை, இன்னொரு கையொப்பமிட்டால் பங்காளிகளுக்கு லோன். ஆதலால் அண்ணே சீக்கிரம் பேசுங்கண்ணே, நல்ல தீர்ப்பை சொல்லுங்கள். இப்படி ஒரு வழி இருக்கா? என்னடா இது, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சினிமா நடிகர் குரல்ல பேசுறானுங்க. ஆமா, நீ மோப்ப முடிச்சு எங்க ஆளுல உள்ள வச்சு வெளுத்துட்டீனா அதே எங்க ஆளுங்க சேஃப்டியா இருக்காங்க. இதுக்கு பேர் தான் முக்காடு பஞ்சாயத்தாடா. டேய், நீங்க 60 வீட்டு பங்காளிகள் நினைச்ச அத்தனை பயலும் களவாணி பயல்களா இருக்காங்களா? டேய், உங்க அத்தனை பேரையும் ஒரே என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறோம் இன்ஸ்பெக்டர். டேய், இன்ஸ்பெக்டர் உஷார் ஆயிட்டாரு, எல்லாரும் எஸ்கேப் போயிட்டாங்க. இப்ப என்ன செய்வீங்க? ஐயா, எங்க பங்காளி பேலுக்குள்ள பயந்து ஓடி போயிட்டாங்க. எங்க மேல அக்கறை காட்டுற ஒரே ஆள் நீங்க. இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா மகேந்திரா பேங்க்ல லோன் வாங்கி குழைச்சுக்கிறோம். என்ன கையெழுத்து போட சொல்றியா? அதெல்லாம் முடியாது ஐயா. என் பையன் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறான், ஒரு கையெழுத்து போடுங்க ஐயா. உங்க காலில் ஆமையா, ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க ஐயா. ஏண்டா, பஞ்சாயத்தை கூட்டி ஒரு கையெழுத்த வாங்கி என் பொழப்ப காப்பாத்திக்கலான்னு பார்த்தா என்ன வச்சே பொழப்பு நடத்தலான்னு பாக்குறீங்களா? பச்சை தண்ணி நாராயணா, இன்ஸ்பெக்டர் எங்கப்பா? போயிட்டாரா? நான் பாத்துக்கிறேன். ஓகே சரி. என்னம்மா என்ன? சார், என் பேரு விஜய் சார். நான் சென்னையில இருந்து வரேன். இதோ இந்த நம்பர் வண்டியில தான் எல்லாரும் வாசுவ கடத்திட்டு போயிட்டாங்க. தயவு செஞ்சு நீங்க தான் சார் அவரை கண்டுபிடிக்கணும். கொடு பார்க்கலாம். இது மார்த்தாண்ட ஐயாவோட வண்டி இல்ல? மா, தயவு செஞ்சு போயிருமா. சார் ப்ளீஸ் சார். மா போமா. சார் ப்ளீஸ். ஏமா சொல்றேன்ல, வெளில போமா. என்ன சார் இப்படி சொல்றீங்க? பிரச்சனைன்னு ஊரை விட்டு ஊர் வந்திருக்கேன். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நீங்க பாட்டு போன சொல்றீங்க. அவர் கொலையே பண்ணிருந்தாலும் அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் எஃப்ஐஆர் கூட என்னால போட முடியாதுமா? ஏன்னா அவ்வளவு செல்வாக்கான ஆள் அவரு. ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். இந்த பார், ஒண்ணாச்சேன்னு பாக்குறேன், மரியாதை கட்டு போயிடும். கான்ஸ்டபிள், இந்த பொண்ணை வெளில அனுப்பியா. அழாதம்மா. இந்த ஊர்ல மகேந்திரன் சார்னு ஒருத்தர் இருக்காருமா. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கிடைக்காத நியாயமும் தர்மமும் அவர்கிட்ட கிடைக்கும். நீங்க அவரை நம்பி போங்க, நிச்சயமா உதவி செய்வார். சரி சார், தேங்க் யூ சார். அம்மா, தங்கச்சி, நீங்க போலீஸ்காரர்கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். மகேந்திரன் சார் உங்களுக்கு தெரியுமாமா? தெரியாது. பாத்திருக்கீங்களா? எனக்கு தெரியும். நீங்க வந்தீங்கன்னா நான் அங்கதான் போறேன், கூட்டு போறேன். சரிண்ணா, வாங்க. சார் நீங்க தான் சார் எங்களை காப்பாத்தணும். எந்திரிமா. யாரு மணி? சார், என் பேரு விஜய். நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். வாசுவும் நானும் உயிருக்கு உயிரை காதலிக்கிறோம். என் வாசுவ யாருன்னே தெரியாத 4 பேர் கடத்திட்டு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா பெரிய மனுஷன் சொல்றாங்க. ஆள் கடத்துறவனுக்கு பேரு பெரிய மனுஷன் இல்ல சார், அவன் ஒரு ரவுடி, முறுக்கி, ஐயோ சாடிஸ்ட். இவ்வளவு கரெக்டா சொல்லாத பொண்ணு யாரு? உங்கள இல்ல சார், நீங்க தான் சார் அந்த அயோக்கியம் கிட்ட இருந்து வாசுவ காப்பாத்தணும். என்னடா இது? நம்ம எதிரி மகேந்திர வீட்டுக்கு போக கூடாதுன்னு நான் தான் நைஸா பேசி இங்க கூட்டு வந்தேன். ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து என்ன அயோக்கிய, ரவுடி, சாடிஸ்ட்னு சொல்லுவேன்? என்ன பத்தி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது என் ஊரு. முடியடா அவளை.
பயப்படுற மாதிரி ஓடுறாங்கண்ணே, விட்டாதீங்க. இவர்தான் நம்ம தேடி வந்த மகேந்திரன் சாரா? யாருமா நீ? இந்த ஊர்ல நான் உன்னை பார்த்ததே இல்ல. இவங்கிட்ட எப்படி நீ மாட்டிக்கிட்ட? உங்களை பார்த்துதான் சார் உதவி கேட்கலான்னு வந்தேன். நீங்கன்னு சொல்லி தப்பான ஆள் அடையாளம் காட்டிட்டாங்க. நீங்க தான் சார் எனக்கு உதவி பண்ணணும். நான் யாரும் இல்லாத அனாதை. அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லுமா, அனாதைன்னு மட்டும் சொல்லாத. இந்த உலகத்துல யாரு கடைசியா சாகுறாங்களோ அவங்க மட்டும்தான் அனாதை. சொல்லுமா, எதுக்காக என்ன பார்க்க வந்த? பொண்ணு ஆபரேஷனுக்கு ரத்தம் வேணும்னு விளம்பரம் கொடுத்திருந்தேன். யாருமே வராத சமயத்துல இந்த தம்பி வந்து ரத்தம் கொடுத்து என் பொண்ணை காப்பாத்தினாரு. நல்ல விஷயத்துக்காக தான் என் பைக் எடுத்துட்டு வந்திருக்கேன். அடிக்கல. திருடுறது எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா? அதோட மாட்டிக்கிட்டா இன்னும் எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா? நீ ரிஸ்க் எடுத்து திருடுற அளவுக்கு இது ஒன்னும் காஸ்ட்லியான பொருள் கிடையாது. இது வெறும் கவரிங் செயின். ஓ, அப்புறம் எதுக்குடா இவ்வளவு தூரம் துரத்திட்டு வந்தேன்னு பாக்குறியா? இதை கொண்டு போய் நீ மார்வாடி கடையில வச்சனா மாட்டிக்குவ.
உன்னை பார்த்தா வசதிக்காக திருடணும் மாதிரி தெரியல, வயிற்றுக்காக திருடணும்னா தெரியுது. இப்போதைக்கு என்னால உதவி பண்ண முடிஞ்சது இந்த வாட்ச் தான். இதை நான் பார்ட் டைம்ல சம்பாரிச்சு வாங்கினது. இதே நானும் உன்ன மாதிரி திருடனா இருந்தா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க முடியாது. நல்லா யோசிச்சு பாரு. சார், நான் முதல்ல உங்களை மாதிரி ஒருத்தட்ட நான் திருடி இருந்தா சத்தியமா தொழிலுக்கு வந்திருக்கவே மாட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார். அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல பிளட் கொடுத்தான், இன்னைக்கு திருடனுக்கு வாட்ச் கட்டி கொடுக்கறான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கானே. யாருடி அவன்? இவனா? இவன் நம்ம காலேஜுக்கு பக்கத்து காலேஜ்ல படிக்கிறான்டி. ஓஹோ, நாளையில இருந்து இவனை நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ஹலோ, கூப்பிட்டீங்கல்ல, என்னன்னு சொல்லுங்க. ஹலோ, சரியான லூசா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி நீங்க போங்கடி, நான் வரேன். ஓகேடி, உஷாரா இருந்துக்கோ. சொல்லுங்க. இது சாரி, யூ டூ லேட். இருந்தாலும் நீங்க, நான் ஆல்ரெடி வாசுன்னு ஒருத்தரை லவ் பண்றேன். டேய் மச்சான், உன்னதாடா லவ் பண்றா. ஏய் நில்லு. என்ன? கணேஷ் உனக்கு லவ் லெட்டர் கொடுத்தானா? ஆமா கொடுத்தான். அவங்க கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? யூ ஆர் டூ லேட். நான் ஆல்ரெடி வாசுவை லவ் பண்ணேன்னு சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன். அப்போ என்னதானே லவ் பண்ற? இது பாரு, இந்த காலேஜ்லயே மொத்தம் 4 வாசு இருக்காங்க. இந்த ஊர்ல எப்படியும் ஒரு 40 வாசு இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு 4000 வாசுவாது இருக்க மாட்டாங்களா? அதுல ஏதாவது ஒரு வாசுவா இருக்கலாம்ல. நீ ஏன் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? நல்ல சுத்தல்ல விடுடி. ஹலோ விஜய். வாசுடி. விஜய். ஹலோ வாசு. வாசு, என்னாச்சு? என்னாச்சு விஜய்? சும்மா இருடி, ஏதோ லோக்கல் நம்பரா இருக்கு. ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து கால் வந்தது. இது எந்த ஏரியாங்க? செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுங்க. அங்க வாசு யாராவது இருக்காங்களா? எந்த வாசுமா? ஒரு வாசு இல்ல, 3 வாசு இருக்காங்க. ஒரு ஆக்சிடென்ட், 2 சூசைடு. உங்களுக்கு எந்த வாசு வேணுமோ இங்க வந்து பாருங்க. ஏன் டென்ஷன் ஆகுற? ஐயோ, வாசுக்கு ஏதோ ஆயிடுச்சுடி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இங்க ஐசியூ எங்க இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு. அறிவு இருக்கா உனக்கு? சிரிக்காத. ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு தெரியுமா? ஏன் நான் இப்படி அலைய வச்சேன்? எத்தனை நாள் என்ன அலைய வச்சிருக்க? எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் உன்னை இந்த அளவுக்கு ஏன் அலைய வச்சேன்னா, நீ என் மேல எந்த அளவுக்கு பிரிய வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். வாசு, எனக்கு நீ யாருமே இல்ல. உன்னை மாதிரி ஒரு நல்லவனை நான் மிஸ் பண்ணுவேனா? வாசு, I love you வாசு. எனக்கு இருந்த ஒரே சொந்தம் வாசுதான். அவனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. நான் கும்பிட்ட கடவுள் கூட என்ன கைவிட்டுடுச்சு சார். கடவுள் கை விடுறாருந்தா உன்னை ஏமா இவர்கிட்ட கொண்டாந்து விடுறாரு? எல்லாரும் ஒரு விஷயத்துல இறங்கும் போது முடியுமா முடியாதான் 2 மனசோட தான் இறங்குவாங்க. முடியும் நினைச்சு இறங்குறவர் இவர்தான், முடிக்கிறவரும் இவர்தான். தயவு செஞ்சு கவலைப்படாம நீ இரு. பொம்பளை பிள்ளை, இவ்வளவு தூரம் வந்திருக்கேனா உன் மனசு எனக்கு புரியுதுமா. கவலைப்படாதமா, நான் இருக்கேன். வண்டியில ஏறு. ஆமா.
மகேந்திரா வேண்டாம். நீ தலையிட்டு தீக்கிறதுக்கு இது ஒண்ணும் ஊர் பிரச்சனை இல்ல, என் குடும்ப பிரச்சனை. ஏய், எதுடா குடும்ப பிரச்சனை? 2 பேர் காதலிக்கிறத பிரிக்கிறதா? மரியாதை அந்த பையனை விட்டு. விடுறதுக்கா புடிச்சு வச்சிருக்க. இன்னும் 10 நாள்ல கல்யாணம் நடக்கும், என் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும். கல்யாணங்கிறது எரியிற அக்னிக்கு முன்னாடி தான் நடக்கணும். ஒரு பொண்ணோட வயிறை எரிய வச்சு நடக்க கூடாது. ஒரு பொம்பளை புள்ள ஆம்பளை மாதிரி நடந்திருக்கா, ஆம்பளை நீ பையனை கடத்தி வச்சு பொம்பளை மாதிரி நடந்திருக்க. மகேந்திரா, நான் பயங்கரமானவன். நான் பயப்படாதவன். நீ ரொம்ப பேசுற. என்ன பேச வைக்கிற? என்ன எதிர்த்துட்ட, இனி ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ஆபத்து தான். ஆபத்தா? அத சந்திக்கிறது எனக்கு பொழுதுபோக்கு. மதம் கொண்ட யானை என்ன பண்ணுன்னு தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்துக்கிட்ட தோத்து ஓடும். மகேந்திரா, நீ தப்பு பண்ற. நியாயத்துக்காக ஆள்றவங்களை இல்ல, ஆண்டவனை கூட எதிர்ப்பேன். தப்பே இல்ல. ஏய், வார்த்தை வார்த்தை. நியாயமா போனீனா இந்த பிரச்சனை இங்கேயே முடிஞ்சிடும். இல்லைனா நீ நடத்தணும்னு நினைக்கிற கல்யாணமே பிரச்சனை ஆயிடும். ஏய், கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு கருமாதிய பண்ண வேண்டாம்னு பாக்குறேன். அப்ப நீ கல்யாணத்தை நடத்தவே முடியாது. ஏண்டா முடியாது? பொண்ணும் பையனும் என்கிட்ட தான் இருக்காங்க, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் மகேந்திரா, லோக்கல் போலீஸ்ல இருந்து ரிசர்வ் போலீஸ் வரைக்கும் நான் சொல்ற தேதி அன்னைக்கு இங்கே வந்து இறங்கும். ஏய், விமானப்பட, கப்பல் பட, தரப்பட எல்லா படையும் வந்து இறங்கட்டும். நீ குறிச்ச அதே தேதியில கல்யாணம் நடக்கும். ஏய், பொண்ணு உன் பொண்ணு இல்ல, இந்த பொண்ணு. பாத்துடலாம் ஏன் செல்வாக்க மீறி எப்படி நீ இந்த கல்யாணத்தை நடத்துவேன். ஏய், செய்யாம சொல்றது பிடிக்காது, செஞ்சிட்டு சொல்லி காட்டுறது பிடிக்காது. இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறேன்னு பாடுறா. ஆமா. ஏய், அதுக்கு முன்னாடி உன்னை அழிச்சிட வேண்டாம். ஏய், எதிரிய அழிச்சு ஜெயிக்கிறது உன் பழக்கம், எதிரிய திருத்தி ஜெயிக்கிறது என் பழக்கம். ஐயோ அக்கா, ஆணிக்கால் ராமசாமியா அவன் மக யோகின்னு வரானுங்க. பண்டை பாத்திரத்துல தூக்கி உள்ள போடு. ஞாபகம் தூக்கிட்டு போயிருவானுங்க திருட்டு பசங்க. ஏய் மகனே, காலையில இருந்து நாயா பேயா அலைகிறோம், ஆனா ஒருத்தவங்க கூட கையெழுத்து போட மாட்டேங்கிறானே. எப்படி போடுவாளு? உன்னை பார்த்த உடனே பட்டு பட்டுன்னு கவனிக்கிறாள். எவனாச்சும் 2 லட்சம் போய் மாட்டாமையா போறேன். அம்மம்மா, இதுல ஒரு கையெழுத்து போட்டு போங்கம்மா. எதுக்கு மெட்ராஸ் கொண்டு போய் எங்களை விக்கிறதுக்கா? அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க. தெரிஞ்சவ எவனும் எதிர்த்த மாதிரி வரல. அது நம்ம கவுன்சிலர்ல. ஆமா, அந்த அயோக்கிய பையன் தான். எதுக்கு குனி குனி போறான்? வா போய் பாப்போம். மூஞ்சி மறைச்சுக்குவோம். பாப்பா போய் பாப்போம். ஓடியா ஓடியா வா. விஜி, கதவு தர. வந்துட்டியா என் கண்மணி? என்னங்க இவ்வளவு நேரம்? இத பார்த்துட்டு கை போடல, காது போடல. உங்க விளையாட்டு வெளியில வேணா, உள்ள வச்சுக்கோங்க. சரி வா, உள்ள வச்சு. பிக்காளி பையன் அவள என்னடா பண்ணிட்டு இருக்க? வெளியில வாடா. வாரியா உள்ள உடைச்சு வரவாடா. பாத்துப்பா, உடனே ஆணிக்கால அதோட மிதிச்சிட்டு இருக்க. வாடா வாடா வாடா. மாட்டிக்கிட்டியா? அப்பா டேய், கும்பலடா, அவனே எங்கடா? ஐயோ, கவாணி பசங்க மாட்டிக்கிட்டுமே. எங்கடா போயிட்டு இருக்க? ஐயோ, 2 கவுன்சிலரு மக்களுக்காக நீங்க போராடுவீங்கன்னு பார்த்தா உள்ள தாள் போட்டுக்கிட்டு நீங்க 2 பேரும் போராடுவீங்களா? இல்லைங்க, ஊருக்குள்ள தண்ணி வர ஏய், விஷயத்தை டிஸ்கஸ். தண்ணி எப்போ வந்துருச்சு? கொன்னே அப்படி ஒண்ணு. டேய், ஊருக்குள்ள நல்ல பேர் வேணுமா கெட்ட பேர் வேணுமா? ஊருக்குள்ள நல்ல பேர் தான் வேணும். கையெழுத்து போடு 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 போடு. பேசால் போடு. பேர் என்ன? ரொம்ப முக்கியம். போ. இதுக்கு எடுத்துட்டு வேஸ்ட் ஊருக்குள்ள யாரும் கொண்டா. குடிக்காதீங்க. அம்மா, கொஞ்சம் இரு. பாடு கையெழுத்து வாங்கி உள்ள போமா. தம்பி, நீ முன்னாடி போ. ஏப்பா நீ எங்க போற? இந்த அம்மாட்ட என் காருக்கு ஒரு மனு கொடுத்துருந்தேன், கேட்டு வந்துடுறேன். இருக்கிற கால வெட்டி போடுவேன். நல்ல மரியாதை இல்ல. கையெழுத்து வாங்கியாச்சும் லோன் வாங்குற பிரச்சனையை பாப்பா. போயா கதவு போடுமா.